ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வேல்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 2 lakhஸில் வெயிட் அண்டர் 2 lakhஸில் என்னென்ன கார் எடுக்கலான்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது ஏன் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்டர் 2 lakhஸில் என்னென்ன கார் எடுக்கலான்றதை பேசியிருந்தோம். ஆனால் இந்த தடவை அண்டர் 2 lakhஸில் நீங்கள் எடுக்கவே கூடாத கார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து வந்திருக்கேன். இதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சில கார்கள் இந்த பட்ஜெட்டில் வராது. அப்படி வந்தால் மேபி அது ஏதாவது ஃபால்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, ஒரு சில கார்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 2 lakhsன்றது ஓகே, நீங்கள் அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதோட சர்வீஸ் காஸ்ட்டுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வச்சும் நான் இதை பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட் எடுக்கக்கூடியதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக எனக்கு வந்த கால்ஸில் ஒரு சில காரை கேட்பாங்க. கஸ்டமர் ஆகட்டும், வியூவர்ஸான நீங்களாகட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது, சார் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த கார் இருக்குது, இதை எடுக்கலாங்களா சார், இந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த வண்டி இருக்குது, இது எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது, நான் அவங்களுக்கு பர்சனலாக என்னோட தனிப்பட்ட முறையில் சொன்ன கருத்தை மட்டும்தான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ இது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கார் பார்த்துருக்கீங்க, ஒரு சில கார்கள் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, இதை எடுக்கலாமா வேணாமான்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏன் போன வாரம் வீடியோ போடல அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரு டேரெக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள் ஒரு 6 வண்டி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெஹிக்கிளோட வீடியோ எடிட் எல்லாமே முடித்து நான் அந்த போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது, சடனாக நம்ம அந்த 6 வெஹிக்கிளுமே அடுத்தடுத்த நாள் ஒன்றா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நம்ம கால்ஸில் பேசி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்களே அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் போன வாரம் வீடியோ சரியாக போட முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் பாட்காஸ்ட் நம்ம ரெடி பண்ணி உடனே போடுவோம். நம்ம ப்ரிஃபராக நம்ம ஒரு 5 வீடியோ கார்லாம் எடுத்து டேரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபோன் கால் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறது மூலியமாகவே அந்த கார் சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிடுது. ஸோ நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்களோட காரை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் நம்பர் இருக்குது, நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். அண்டர் 2 lakhஸில் எந்த கார் எடுக்கவே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம மாருதியை சொல்லலாம். என்னப்பா மாருதினா ரீசேல் வேல்யூ கூட, அந்த காரில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்க போகுது, அதில் இருக்க காரை நீங்கள் அண்டர் 2 lakhஸில் எடுக்கவே வேணாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர் 2 lakhஸில் நிறைய வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வெஹிக்கிள் கிடைக்கும். அந்த வெஹிக்கிள் தான் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெலினோ நீங்கள் நினைக்கிற ஷெடான், ஹேட்ச்பேக் பெலினோ சொல்லலை, ஷெடான் ஓல்டு பெலினோ சொல்கிறேன். ஓல்டு பெலினோ அண்டர் 2 lakhஸில் கிடச்சிச்சின்னா தயவுசெய்து அதை எடுக்க வேண்டாம். ஏன்னா அதோட ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலை, அதுக்கு இருக்க ஓவரால் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஐட்டங்கள் கிடைக்காது. லைட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வராது. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் அந்த வெஹிக்கிளை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ரெண்டாவதான கார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, மாருதி 1000. இந்த ஜென் 1000 மாருதி 1000 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஷெடான் காரு. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 2 lakhs, அது அண்டர் 2 lakhs கீழேயும் கிடைக்கும். உங்களுக்கு கிரேஸ் இருந்தால் போங்க, மாடிஃபிகேஷன் ஒரு கிரேஸ் இருக்குது, நம்ம அதை செலவு பண்ணிக்கலான்ற ஒரு கிரேஸ் இருந்தால் போங்க. மற்றபடி அந்த காரை ஒரு ஜென்ரலாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் பையரோ, ஒரு 2 lakhs பட்ஜெட் இருக்குது, சரி இந்த கார் ரொம்ப சீப்பாக இருக்கே, சரி நம்ம எடுப்போம் அப்படின்றவங்க அந்த வெஹிக்கிளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப பழைய வண்டி, உங்களுக்கு ஆர்சி புக்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்கும். அப்படி எல்லாமே இருந்தாலும் க்ரேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. க்ரேஸ் இல்லை, இந்த கார்லாம் நான் பட்ஜெட்காக பார்த்து வாங்குகிறேன் அப்படின்ற நபராக இருந்தால் மாருதியில் இந்த காரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஓரளவுக்கு எல்லா காருமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் சில கார்களை எனக்கு நான் சொல்லாமல் இருக்கலாம். அப்போது இந்த கார்லாம் நல்ல காரா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு ஃபோனில் கேட்ட சில கார்கள் லிஸ்ட்டை தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் நான் சொல்லாத நிறைய கார்கள் கூட வரலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கார்கள், இந்த கார்கள்லாம் இவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, இதெல்லாம் எடுக்கலாமான்னா கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம், இந்த கார்களை எடுக்கலாமா வேணாமான்றதை நான் உங்களுக்கு பர்சனலாகவே இந்த கார்களை கைட் பண்ணுறேன். ரெண்டாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் என்ன கார் அப்படி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்டு வெர்னா அல்லது i20 நல்ல கார் தானப்பா அப்படின்னா, அந்த கப்பா இன்ஜினை தாண்டி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ், அதாவது ஓல்டு வெஹிக்கிள்ஸ் சொல்கிறேன், ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ட்ராபேக் இருக்கும். கப்பா இன்ஜின் ஒரு நல்ல இன்ஜின் தான். அதே மாதிரி வெர்னா ஆக்சுவலி ஒரு காஸ்ட்லியான வெஹிக்கிள். ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். இந்த ப்ரைஸுக்கு ஆக்சுவலி கிடைக்காது.
அப்படி கிடைச்சா கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸுக்கு வரலாம். நான் இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன், சில கார்கள் இந்த ப்ரைஸில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரியான கார்களும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்படி அந்த கார் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் விலை ஒரு 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 4 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சா ஓகே, இல்லை 4.5 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சா ஓகே. மார்க்கெட் விலை 5 லட்ச ரூபா இருக்கும் போது ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சா கண்டிப்பாக அந்த காரில் கம்ப்ளைண்ட் இல்லாமல் அவ்வளோ கம்மியான மார்க்கெட் விலையை விட உடச்சி தரது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 3வதான இடத்துல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட்டில் லோகன். முன்னாடி வந்து ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், லோகன் ஆக்சுவலி ஒரு நல்ல கார் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போவும் சொல்கிறேன், அது ஒரு நல்ல கார் தான். ஆனால் ஒரு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்பவே கஷ்டம். அதனால நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பையர் அண்டர் 2 lakhsக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க. அந்த காரோட ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டிலாம் ரொம்ப கஷ்டம். இன்ஜின்லாம் ரொம்ப நல்ல இன்ஜின் தான், பட் ஆனால் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கஷ்டம். அதே மாதிரி லார்ஜ் ஒரு பர்ஃபெக்டான 7 சீட்டர் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஆனால் அந்த காருக்குமே சேம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கஷ்டம். அந்த கார் ஒரு 4 lakhs பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். லோ கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக ஓடி இருக்கும். அண்டர் 2 lakhs கீழே வருதுன்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து எடுத்துக்கோங்க. அதோட ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டிலாம் நீங்கள் ரொம்ப செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அண்டர் 2 lakhsல அவ்வளோ பெரிய கார் நீங்கள் போக வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப பழசாக இருக்கலாம், இல்லை நிறைய ஓனர்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக ஓடி இருக்கலாம். அந்த ரீசனுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்டர் 2 lakhsல மோஸ்ட் ஆஃப் பெட்ரோல் வெஹிக்கிள் சூஸ் பண்ணுங்கள். டீசல் போக வேணாம். டீசல் எப்படியும் கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக ஓடி இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ஷிஃப்ட்டே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் ஓரளவுக்கு நம்ம இந்த ஓல்டு ஷிஃப்ட் பெட்ரோல்லாம் 1.5 லட்ச ரூபாய் கிடைக்கும். நல்ல வண்டி தான், எடுத்துக்கலாம். ஆனால் டீசல் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும். ஸ்பீடாமீட்டர் டேம்பிங் பண்ணியிருக்காங்களான்றது தெரியாது, ஓனர்ஷிப் எத்தனை இருக்குன்றது தெரியாது. அதனால் இந்த அண்டர் 2 lakhs பட்ஜெட்டில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் பெட்ரோல் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நிசானுக்கு வருவோம். நிசானில் டெரெனான்றது வந்து ஒரு 2 வண்டி. ஆக்சுவலி எனக்கு அதோட ப்ரொனன்சியேஷன் நான் தப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய காரு. அந்த காருக்கு கொஞ்சம் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். அந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வராது. அது கொஞ்சம் கூட தான் வரும். அப்படி ரொம்ப லோ பட்ஜெட்டில் வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க. அந்த வண்டிக்கு ஓரளவுக்கு ரீசன் இருக்குது. ஒரு 3.5-4 கிட்ட தான் வரும். அது 2 லட்ச ரூபாய்க்கு கீழே கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஓனர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கும், கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெரெனான்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் வெஹிக்கிள், ஒரு ஷெடான். நான் இமேஜ் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு அதோட ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்ல வரல, நான் அதனால் இமேஜ் கொடுக்குறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது அந்த 2 lakhs பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் தயவு செய்து இது ஒரு லிட்ரலி ஒரு ப்ரீமியம் கார்ஸ் தான். அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், பேரனாமிக் சன்ரூஃப் வராது, சன்ரூஃப் வரும், எலக்ட்ரானிக் சீட் அட்ஜஸ்டபிள்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வரும், நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் வரும். ஒரு ப்ரீமியம் கார்ஸில் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸே 50,000 ரூபாய் ஆகும். ஆமாம், ஏன்னா அந்த கார் வந்து லான்ச் ஆகும்போது 20 லட்ச ரூபாய்க்கு மேலே லான்ச் ஆனிச்சு. அப்போது இப்போ உங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த வண்டிலாம் ஈஸியாக கிடைக்கிது. அந்த வெஹிக்கிளோட கிரேஸ் இருக்கவங்க எடுத்துக்கோங்க, ஒரு சூப்பரான வண்டி. ஆனால் ஒரு ஃபஸ்ட் பையர் இவ்வளோ பெரிய வண்டி, இவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது, நிசான் கம்பெனி இவ்வளோ லென்த்தாக இருக்குது, டயர்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகாதீங்க. டயரே 10,000 to 15,000 ரூபாய் வரும் ஒரு சிங்கிள் டயர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா. ஸோ அந்த பட்ஜெட் கொடுத்து நம்ம ஃபஸ்ட் பையராக இந்த ரேஞ்சில் இந்த கார் போக வேணாம். ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். இதை நான் சொல்கிறனால இதில் வரக்கூடிய லிஸ்ட்டில் வரக்கூடிய எல்லா ப்ரீமியம் கார்ஸுமே சொல்கிறேன். ஓல்டு பென்ஸு, ஓல்டு BMW, 80s மாடல் வெஹிக்கிள்ஸ்லாம் ஒரு 3 lakhs, 1.2 lakhs, 3 lakhsலாம் வருதுன்னா ரன்னிங் ஆகும். ஒரு செலவுன்னு வந்துச்சுன்னா லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சின்ன வெஹிக்கிளாகவே போவோம் இந்த பட்ஜெட்குள்ளே, ரொம்ப பெரிய வெஹிக்கிள்குள்ளே புஷ் பண்ணி போக வேணாம். அடுத்து செவர்லெட்டில் பார்த்தீங்கன்னா, செவர்லெட் கம்பெனியில் நான் வந்து என்னென்ன கார் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸு, என்ஜாய், ஜாஸு. க்ரூஸ் கண்டிப்பாக இந்த 3 வண்டியுமே இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி கண்டிப்பாக கிடச்சிச்சினாலும் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்க வெஹிக்கிள் தான் இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வருவாங்க. க்ரூஸ் இந்த விலையில் கிடைக்காது. அப்படி கிடச்சிச்சின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க. அப்படி என்னை கேட்டால் எடுக்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சென்சார்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் க்ரூஸில்.
க்ரூஸ் வெஹிக்கிள்ஸ் பிடிச்சிருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாஸுமே ரீசேல் வேல்யூ ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்க வெஹிக்கிள் ஒரு 4.5 lakhsக்கு மேலே தான் அது கிடைக்கும். அது லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது அப்படின்னா ஒன்று ஓனர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக ஓடி இருக்கலாம், இல்லை வெஹிக்கிள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ப்ரைஸுக்கு அந்த வண்டி எடுக்க முடியும். என்ஜாய் பர்சனலாக கிடைக்கும், ஆனால் போக வேணாம். ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஃபெயிலியர் மாடலாக ஆகிடுச்சு. அதனால் அதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அது ஒரு 7 seater சூப்பர் வண்டி தான். நல்லா இருக்குன்னா ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பர்சனலாக தனியாக போய் எடுக்கிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கார்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். அடுத்து Volkswagen பிராண்டில் இருக்க எல்லா காருமே எடுக்க வேணாம் தான் சொல்லுவேன். சரி, இருந்தாலும் லிஸ்ட்டில் சொல்கிறேன். போலோ, வென்டோ, ஜெட்டா அண்ட் பசாட். இந்த போலோ, வென்டோலாம் நல்ல ரீசேல் வேல்யூவில் இருக்க வெஹிக்கிள். அந்த லோ பட்ஜெட்டில் வருதுன்னா கண்டிப்பாக கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக ஓடி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம். ஏன்னா மினிமம் 3 lakhsக்கு மேலே போலோ நல்லபடியாக சேல் ஆகும். ஓல்டு வெஹிக்கிளே சொல்கிறேன். ஏன்னா அந்த இன்ஜின் சூப்பரான இன்ஜின். அப்படி உடச்சி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு தராங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க. அந்த பட்ஜெட்டுக்கு உங்களால் அந்த வெஹிக்கிளை செலவு பண்ண முடியாது. சர்வீஸ் காஸ்ட் கூட அதே தான் வென்டோக்கும் போலோக்கும் இன்ஜின் வைஸ் எல்லாமே சேமாக தான் வரும். அதனால் அது போகாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பசாட் அண்ட் ஜெட்டா ரெண்டுமே ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள். அது ரொம்ப ஓல்டர் வெஹிக்கிள். கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்கும். அந்த வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கீங்க, மெயின்டைன் பண்ணி செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னா மட்டும் எடுங்க. ஃபஸ்ட் பையராக இருந்தால் எடுக்க வேணாம். ஏன்னா அதுவுமே ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே அது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள். எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும். சில பொருள் நீங்கள் சோர்ஸ் பண்ணி தான் அதுக்கு வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன கேட்டால் வேணான்னு சொல்லுவேன். அடுத்து மகேந்திரா போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கிளை நிறுவனமான ஸ்கோடாலையும் இந்த வண்டியும் போகாதீங்க. அதுவும் சேம் Volkswagen என்னவோ அதே தான். ஃபேபியா, ஆக்டோவியா அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கிடைக்கவும் கஷ்டமாக இருக்கும், ரொம்பவும் காஸ்ட்லியாக இருக்கும். சில விஷயங்கள் சோர்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கோடாவில் நிறைய வேரியண்ட் இந்த 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஈஸியாக கிடைக்கும். தயவுசெய்து போகாதீங்க. கிரேஸ் அந்த கார் தான் வேணும்னு கிரேஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேணால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபஸ்ட் பையராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வேணாங்க. மகேந்திராவுக்கு வருவோம். மகேந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஜைலோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும். ஜைலோ என்னப்பா நல்ல வண்டி தானப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்ஜெட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஓனர்ஷிப்பை பாருங்கள், கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்றதை பாருங்கள். 2 லட்ச ரூபாய்க்கு வருது, 1.5 லட்ச ரூபாய்க்கு வருதுன்றதுக்காக கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது, புக்கு சரியில்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு போகாது. மற்றபடி ஜைலோ ஒரு நல்ல வண்டி தான். அதனால் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த புக்கு, ஓனர்ஷிப்பு, கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ ஓடி இருக்குன்றதை பார்த்துட்டு எடுத்துக்கிட்டால் நல்லது. இதே தான் அதோட தம்பியான குவான்டோக்கும் சொல்லுவேன். குவான்டோ ரீசேல் வேல்யூ கிடையாது, அதனால் இந்த ப்ரைஸுக்கு வரும். ஆனால் அதில் சில ஸ்பேர்ஸ் எல்லாம், அந்த பாடி கிட்டு அந்த மாதிரி சில ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது உங்கள் ஊரில் கிடைக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்ஜின்லாம் ரிலேட்டடாக சேமாக தான் இருக்கும். இந்த டயரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குதா, அதில் ஆல்ட்ரு பண்ணி போட முடியுமான்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அதனால தான் அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதில் வேணான்னு சொல்லி. மற்றபடி வெஹிக்கிள் வைஸ் நல்ல வெஹிக்கிள் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு பொலேரோ ஆர் ஸ்கார்பியோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி கிடச்சிச்சின்னா, இந்த பட்ஜெட்டில் கிடச்சின்னா கண்டிப்பாக அது இன்ஜின் கம்ப்ளைண்ட் இல்லைன்னா அந்த வண்டியை அந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பொலேரோவும். ஓல்டு பொலேரோ, ரொம்ப பழைய பொலேரோ அப்படின்றதுலாம் பிடிச்சிருந்தா எடுங்க. இந்த அர்மடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஃபஸ்ட்டு வந்த பொலேரோ ஜீப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிடிச்சா மட்டும் எடுங்க. பிடிச்சி கிரேஸ் இருக்குது, செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் எடுங்க. வண்டி நல்ல வண்டி தான். ஆனால் ஒரு ஃபஸ்ட் பையர், விலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய நபர் நீங்கள் அந்த வெஹிக்கிள்ஸ் போகிறத நான் துளி கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்படி போகாதீங்க ப்ளீஸ். அது உங்களால் அஃபோர்ட் பண்ணுறக்கூடிய விலையில் இருந்தாலும் அதோட சர்வீஸ் காஸ்ட் ஜாஸ்தி, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆயில் சர்வீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கான மெக்கானிக், அந்த வெஹிக்கிளுக்கு பார்க்கக்கூடிய மெக்கானிக் யூனிக்காக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தேடி போய் தான் அங்கே வண்டியை விட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் வெஹிக்கிள்லாம் நம்ம போகிற எல்லா இடத்துலையுமே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கிளாசிக் வெஹிக்கிள்ஸ் போகிறீங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கு மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ உள்ள மெக்கானிக்ஸ் நீங்கள் ஒரு மெக்கானிக் கையிலே கொடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட தான் அந்த வண்டியை விடணும். அவருக்கு தான் அந்த வண்டியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும், எதை மாற்றணும், எதை அட்ஜஸ்ட் பண்ணால் போகும் அப்படின்றது தெரியும்.
அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். அதே மாதிரி டே டு டே ரெகுலர் லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் ஐகானா சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா. தயவு செய்து ஃபோர்ட் ஃபியஸ்டாவை வாங்கிடாதீங்க. 1008 கம்ப்ளைண்ட் வரும். அதை உங்களால் சர்வீஸ் பண்ணி பார்க்க முடியாது. சேம் இதே மாதிரி தான் ஃபோர்டுக்கான மெக்கானிக்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வெஹிக்கிள்ஸ் நிறையா டம்ப் ஆகிருக்கும். அதனால் ஃபோர்ட் ஃபியஸ்டாவை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வேணவே வேணாம். எனக்கு பர்சனலாகவே நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் மாட்டிக்கிட்டு. அதே மாதிரி ஐகான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா போங்க. மற்றபடி ஒரு ஜென்ரலாக இருக்க பர்சன்ஸ் வந்து ஐகானையும் சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சில கார்களை சொல்ல வந்து ட்ரை பண்ணேன். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் நான் நிறைய வெஹிக்கிளை விட்டுருக்கலாம். அது என்னென்ன வெஹிக்கிள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில வெஹிக்கிள்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த லிஸ்ட்டில் வாங்கலான்ற மாதிரி இருக்கேன் சார், நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது. பயங்காமல் நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன விஷயங்களை பார்த்து எடுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் யூஸ்டு கார் கனெக்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தான் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.